உத்திரட்டாதி அவரின் சொந்த நட்சத்திரமாகும். எனவே சனி பகவான் இங்கு சஞ்சரிக்கும் பொழுது அதிக அளவு நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். சனி பகவான் ஆனவர் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை அஸ்தமன கதியில் சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் அவர் முழுவதும் வலிமையற்று இருப்பார். அவரால் நன்மையோ தீமையோ ஏற்படாது. 1/4/2026 அன்று சனி பகவான் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் மேற்கே உதயமாவார். அதன்பின் அவர் முழு பலத்துடன் செயல்படுவார். மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து தனது 3ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்கிறார். இதனால் பிள்ளைகள் வழியில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். குழந்தைகள் விஷயத்தில் கோபங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அவர் மீனராசியில் இருந்து தனது 7ஆம் பார்வையாக உங்கள் 9ஆம் இடமான கன்னிராசியை பார்க்கிறார். இதனால் தகப்பனார் மற்றும் தகப்பனார் வழி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தந்தையின் உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தனது 10வது பார்வையாக உங்கள் ராசியின் 12ஆம் இடமான தனுசு ராசியை அவர் பார்வையிடுகிறார். இதனால் உங்களுக்கு தூக்கமின்மையும் சில விரை செலவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மீன ராசியில் செவ்வாய் இருப்பின் எந்த நட்சத்திர பாதத்தில் அவர் உள்ளாரோ அதே நட்சத்திரத்தை சனி பகவான் கடக்கும் காலகட்டங்களில் சிறு சிறு விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருப்பின் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இரத்த தானம் செய்வது உங்களுக்கு சிறந்த பலனளிக்கும். மற்றபடி இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் உங்கள் தைரியத்தையும் வீரியத்தையும் அதிகரிப்பார். இந்த காலகட்டத்தில் ஜாதகரின் தன்னம்பிக்கை, மன உறுதி, விடாமுயற்சி ஆகியவை அதிகரிக்கும். வேலை விஷயமாக சிறு தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்குவது, பழைய வீட்டை மறுசீரமைத்து குடிபுகுதல் போன்றவை ஏற்படும். உங்களின் உடல் நலம் சீராகும். மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சகல நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகவே அமையப்போகிறது. இந்த சனி பயிற்சி நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு சனி பயிற்சியாகும். சனி பயிற்சி ஆன பிறகு ஒரு முறை திருநள்ளாருக்கு சென்று சனி பகவானை வணங்கி உங்களுக்கு எத்தனை வயதாகிறதோ அத்தனை தீபம் ஏற்றி சனி பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்வு மேலும் சிறப்படையும். மகர ராசி நேயர்களே, இறைவன் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.